எங்களுக்கும் எங்கள் திருப்பூர் சகோதரிகளுக்கும் குருநாதராக இருக்கக்கூடிய உயர் திரு சுந்தரராஜன் ஐயா அவர்கள் பேச வருகிறார்கள். ஐயா அவர்கள் எங்களை வாழ்த்தி வழங்கி சிறப்பு பேசுமாறு அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். ஆண்கள் மட்டுமே கோலோச்சி கொண்டிருந்த இந்த ஜோதிட உலகத்தில் 33% தாண்டி இன்னைக்கு 50க்கும் மேற்பட்ட சதவீதத்தில் பங்கெடுத்து கொண்டு இந்த ஜோதிடத்துறைக்கு சேவையாற்றி கொண்டிருக்கக்கூடிய மகளிர்கள் அனைவருக்கும் எங்களது இனிய வாழ்த்துக்கள். இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, ஆண்கள் பெண்கள் எல்லாருமே தான் ஜோதிடம் படிக்கிறாங்க. ஆண்கள் ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள சிக்கிறாங்க. தரவா ஜோதிடம் படிச்சுட்டேன் அப்படிங்கிற ஒரு அளவில் இருந்தாலும் ஒரு போர்டு போட்டு ஒரு அலுவலகம் போட்டு ஒரு ஆபீஸில் அமரும் போது என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, இந்த டாக்டரையும் ஜோதிடரையும் அவ்வளோ சீக்கிரம் மாற்ற மாட்டாங்க. அப்போ இந்த இடத்துல ஒரு ஜோதிடர் ராசிபாளையத்திலே இருந்தாலும் திருப்பூர் டவுனுக்குள்ள தேடி போய் பார்த்துட்டு தான் வருவாங்க. அப்போ நமக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க போய் அவங்க கிட்ட சொல்லணும், ஐயோ நான் பார்த்தேன், அருமையா சொன்னாங்க அப்படின்னு அவங்க அவங்க பேர் பரவி இவங்களை நாடி வருவதற்கு கிட்டத்தட்ட 2-3 ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளும். இந்த காலகட்டத்தில் ஃபேமிலியை சர்வை பண்ணுங்கிறதுக்காக இவங்களுக்கு பொருளாதார சிக்கல் வந்ததுனால சில பேர் டக்குன்னு ஆபீஸை மூடிடுறாங்க. லேடிஸுக்கு இந்த தொந்தரவு இல்லை. குடும்ப தலைவர் அந்த பொறுப்பை பார்த்துக்கிறதுனால இவங்க எளிதாக இந்த வகையில் கோலோச்சி வந்துட முடியுது. அதனால இன்னும் நிறைய ஜோதிடர்கள் மகளிர் ஜோதிடர்கள் உருவாகணும் அப்படிங்கிறதுல மிகுந்த ஆர்வம். அதே மாதிரி பால ஜோதிடர்கள் அதிகம் உருவாக்குங்க. எல்லாருமே ஒரு 50 வயசுல தான் இந்த துறையில் ஆர்வம் ஏற்பட்டு உள்ள வரோம். சொல்லும் போது தூக்கம் வந்துடுது, சொல்லி கொடுக்கும்போது தூக்கம் தூங்கிடுறாங்க. எனவே பால ஜோதிடர்களுக்கு இன்னைக்கு நிறைய கோர்ஸ், இந்த சம்மர் கோர்ஸில் கொண்டு போய் நீச்சல் அது இதுன்னு எல்லாம் கொண்டு போய் பசங்களை ஒரு 3 மாதம் போட்டு வதச்சிடுறீங்க. அவங்களுக்கு நம்ம சாஸ்திர சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு கலையை கூட ஏன் ஒரு பள்ளிகளை பர்மிஷன் வாங்கி ஒரு ஜோதிட அடிப்படையை நடத்தி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஒரு ஆண்டு அடிப்படையில் நடத்தி கொடுங்க. அடுத்த ஆண்டு அவங்களுக்கு இன்னும் அதிலிருந்து அடுத்த உயர்நிலை கணிதத்துக்கு கொண்டு வாங்க. அடுத்த விடுமுறையில் அவங்கள பலன் சொல்லுதலை கொண்டு வாங்க. ஒரு 10வது முடிச்சு வரும்போது அவனுக்கு கையில் ஒரு தொழில் இருக்கும். இந்த மாதிரியான ஏற்பாடுகளை முன்னெடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு, அடியேன் அம்மா ஈஸ்வரி அம்மா என்ன தலைப்பில்லைங்க இந்த முறை பேச போறீங்கன்னு கேட்டாங்க. சும்மா ஜோதிட செய்திகள்னு போட்டு வைங்க, ஸ்பாட்லேயே நியூஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு வேற எந்த தலைப்புகளும் கொடுக்கல. அந்த அடிப்படையில் அம்மா சித்ரா அம்மா பேசினாங்க, உடமலைப்பேட்டை அம்மா பேசினாங்க, ஜாதகங்கள் கடவுள் ஜாதகங்கள் அப்படின்னு சொல்லி பேசிட்டாங்க. கிருஷ்ணர் ஜாதகத்தை எடுத்துக்குங்க. யாரெல்லாம் பிருகுநந்தி நாடி தெரியுமோ அவங்க கிருஷ்ணர் ஜாதகத்தை எடுத்து உட்கார்ந்தீங்கன்னா அத்தனை விதிகளும் அதுல பொருந்தி வருதுங்க. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளரன்னு மாறி வாழ்ந்தான் பாத்தீங்களா. சுக்கிரன் சந்திரன் பரிவர்த்தனை இருக்குங்க அந்த ஜாதகத்துல. தாயும் இன்னொரு பெண் கிரகமும் பரிவர்த்தனையில் இருக்கிறதுனால அம்மா பிறந்த அம்மாட்ட வளர முடியாம இன்னொரு அம்மாட்ட வளர்ந்தான். செவ்வாய் சந்திரன் செவ்வாய் ராகு கடக வீட்டில் செவ்வாய் ஓட்டுநர், ராகு ராணுவ தடவாளம், சந்திரன் நகரக்கூடிய வண்டி. தேர் ஓட்டுனா ஓட்டலையா? இந்த மாதிரி பிருகுநந்தி நாடியில் இருக்கிற அத்தனை ரூலும் அவர் ஜாதகத்தில் ஒர்க் அவுட் ஆகுதுங்க. அப்ப இறைவனே ஒரு கோச்சாரத்துக்கு கட்டுப்பட்டுத்தான் தன் அவதாரத்தை எடுக்கிறான் என்பது மிக அருமையான உதாரணம். அவனே கோச்சாரத்துக்கு கட்டுப்படும் போது நம்மளாம் எங்க ஒண்ணுமே கிடையாது. நமக்கு விதிக்கப்பட்ட கோச்சாரத்தை அனுபவித்தே நாம வாழ்ந்தாகணும். அம்மா சொன்னாங்க, அடுத்து ராஜலட்சுமி அம்மா பேசும்போது சொன்னாங்க, சரி வராத ஜாதகங்களை நம்ம ஆத்துல விட்டுட்டு புதுசா பெரியவங்க நிறைய பேர் எழுதுறாங்க, எழுதி மறுபடியும் 48 நாள் போச்சு. சூப்பர்,
அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, மந்திர ஜாதகம்னு ஐயா மிஸ்டிக் செல்வம் ஐயா சொல்லிட்டு போயிருக்கார். அவர் வந்து ஒரு 12 வகையான பிரயோகங்களை பயன்படுத்துங்க வாழ்க்கையில் முன்னேறுவதற்குன்னு ஒரு தாந்திரீக முறைகள்லாம் சொல்லியிருக்கார். அதில் அவர் சொன்னது உங்கள் ஜாதகத்தை மாற்றுங்க. வேற நாள் போட்டு எழுதுறது இல்லை, வேற கிரகங்களை போட்டு எழுதுற நம்ம ஜாதகத்தை டிட்டோ அப்படியே காப்பர் பிளேட் ஷீட்டில் கிரகங்களாக எழுதாமல் கிரக பீஜங்களாக எழுதி கண்ணாடி போடாமல் சாதாரணமாக ஃப்ரேம் பண்ணி அமாவாசையில் எழுத தொடங்கணும். அமாவாசை அன்னைக்கு எழுதி அந்த ஜாதகத்தை வைத்து அந்த ஜாதகத்துக்கு முன்னாடி ஒரு அகல் முடிந்த அளவு கண்டினியூஸாக எரிகிறது பெட்டர். அந்த அகலோட ஜுவாலை அந்த ஹீட்டு மட்டும் அந்த இதில் படணும். நேராக கறி பிடிக்கிற அளவுக்கு பற்றக்கூடாது. அந்த வெப்பம் அந்த மந்திர ஜாதகத்தில் விழணும். அந்த அளவுக்கு அமைத்து ஒரு 48 நாள் தியானித்து கொண்டு வந்தால் அதிகாலையிலே பண்ணிவிடுங்க. காலையில் ஒரு 6 மணிக்கு அந்த நேரத்துக்கெல்லாம் தீபம் ஏற்றிடணும். ஏற்றிட்டு தொடர்ந்து அந்த தீபத்தை உங்களால் ஒரு நாள் எவ்வளோ நேரம் எரிவிக்க முடியுமோ அவ்வளோ நேரம் எரிவிச்சிக்கலாம். கண்டினியூஸாக 48 ஹவர்ஸ் எரிக்கிறனாலும் உங்களோட சரி. அந்த ஜாதகம் ஒன்றுக்கும் உதவாது என்று கொடுக்கப்பட்ட ஜாதகம் கூட ஏதோ ஒரு வகையில் வீரியம் பெற்று செயல்பட ஆரம்பிக்குது. அதனால் அந்த மாதிரியான பிரார்த்தனைகளை கூட நாம் செய்து கொண்டு வரலாம். அதே மாதிரி ஐயா பார்த்திபன் ஐயா பேசினார், சூரியனை பற்றி பேசினார். அந்த சூரியன் ஜாதகத்தில் பலமிழந்தவர்கள், சூரியனோட காரகத்துவங்களை அனுபவிக்க முடியாதவங்க, இவங்க எல்லாம் ஒரு மிகச்சிறந்த ஒரு வழிபாட்டு செய்யலாம். தன் வீட்டில் தன் நட்சத்திரத்தில் பயணம் செய்யக்கூடிய பாக்கியம் பெற்றவங்க 2 பேர். ஒருத்தர் சூரியன், ஒருத்தன் குரு. இவங்க 2 பேர் தான் தன் வீட்டில் தன் நட்சத்திர சாரத்தில் பயணிப்பாங்க. வேற இருக்கிற எந்த கிரகத்துக்கும் இந்த ரைட்ஸ் கிடையாது. அப்போ சூரியன் ஆவணி மாசம் கடைசியில புரட்டாசி பிறக்கிறதுக்கு அந்த ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தன் நட்சத்திர சாரத்தில் உத்தர நட்சத்திரத்தில் பயணிப்பார். அப்பொழுது சூரியனார் கோயிலில் போய் முடிஞ்சா அந்த 3 நாளுமே தங்குங்க. 3 நாளுமே தொடர்ந்து தங்கி வழிபட்டாலும் சரி, ஏதாவது ஒரு நாள் போயிட்டு வந்தாலும் சரி, இவர்கள் கண்டிப்பாக சூரியனோட காரகத்துவங்களை திருப்பி நல்ல முறையில் அனுபவிக்க முடியும். சூரியன் பலம் இருந்தாலும் இந்த நேரத்தில் செய்யக்கூடிய விசேஷ வழிபாடுகள் அவர்களுக்கு சூரியனின் பலத்தை கொடுக்கும். அதே மாதிரி குரு பலம் இழந்தவங்க, இவங்களுக்கு அந்த வாய்ப்பு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் வரும். ஏன்னா எப்பெல்லாம் மீனத்துக்கு வராரோ அப்ப மட்டும்தான் பூரட்டாதியில் பயணிப்பார். ஆமா. அதனால பட் அதுக்கு ஒரு சின்ன மாற்று வழியும் இருக்கு. ஒவ்வொரு திரிகோண ராசிகளும் ஒரே வீடு, ஒரே தன்மை, ஒரே கிரக அமைப்புகள். அப்ப திரிகோண வீடுகள் 1 அப்படிங்கிறப்போ குருவுக்கும் அந்த மீனத்தின் திரிகோணங்களாக இடத்துல வரும்போது தன் நட்சத்திர சாரத்தில் வருவார். அங்கும் நாம பயன்படுத்திக்கலாம். ஏன்னா 12 வருஷத்துக்காக ஒரு பரிகாரத்தை வெயிட் பண்ண முடியாது இல்லையா? அதனால அந்த மாதிரி குரு பலம் இழந்தவர்கள் கூட அந்த சுய நட்சத்திரத்திலே பயணிக்கக்கூடிய திரிகோண மாதங்கள்ல, மீனம் சார்ந்த திரிகோண மாதங்கள்ல நாம உரிய ஆலங்குடியோ அல்லது தென்குடி திட்டையோ அல்லது உங்க அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கோ உரிய பூஜைகளை செய்து நாம குருவை பலம் பெற செய்யலாம். எல்லாருமே பிரதோஷம் அப்படின்னு சனி மகா பிரதோஷம், சோமவார பிரதோஷத்தை 2 தான் முக்கியமான பிரதோஷம் நினைச்சிட்டு இருக்கோம். யாருக்கெல்லாம் சந்திரன் பலம் குறைவோ அவங்க ரிஷப பிரதோஷத்தை ஃபாலோ பண்ணணும். அது என்ன ரிஷப பிரதோஷம்? சந்திரன் ரிஷப ராசியில ரோகிணி நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய காலத்துல போய் ஊர்ல இருக்கிறவங்க யாரும் பிரதோஷத்துக்கு வர மாட்டாங்க, நீங்க மட்டும் தான் இருப்பீங்க. போய் நந்தி பகவானுக்கு முன்னாடி உட்கார்ந்துக்குங்க, நீங்க கேட்கறது அன்னைக்கு தான் கொடுப்பாரு. ரிஷபம் என்பது நந்தி, அங்கே சந்திரன் உச்சம். சந்திரன் ரோகிணியில பயணிக்க பண்ணும்போது வரக்கூடிய பிரதோஷ நேரத்தில் போய் பிரதோஷ வழிபாடு செஞ்சாதான் உண்மையான பிரதோஷம். நித்திய பிரதோஷம் அது வேற, அது தினமுமே பிரதோஷம், பட்ச பிரதோஷமாக அது வருது. சனி மகா பிரதோஷம்னு சில முக்கியமான வச்சிருக்கோம், சோமவார பிரதோஷம். இந்த பிரதோஷத்தை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பாக சந்திரன் பலம் குறைந்தவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ரிலீஃபா இருக்கும். அதே மாதிரி புதன் கிரகம்
பலம் குறைந்து படிப்பில் கவனச்சிதறல்கள், படிப்பு வரல, இந்த மாதிரியான பேரண்ட்ஸ் வரும்போது அவங்களுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, பித்தளை தட்டில் பச்சை பயிரை பரப்பி அதன் மேலே பித்தளை சொம்பில் ஜலம் வச்சு அதிலிருந்து தண்ணியை எடுத்து அந்த பசங்களுக்கு கொடுத்துக்கிட்டு வாங்க. கண்டிப்பாக அவங்களோட புதன் ஆக்டிவேட் ஆவார். இதனால் அவங்களோட கல்வி சார்ந்த இந்த கவனச்சிதறல்கள் இதிலெல்லாம் அவங்க மீண்டு ஒரு நல்ல முறையாக அவங்க படிச்சுக்கிட்டு வரலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்கள். ராகு கேதுக்களை பழம் ஏற்றக்கூடாது, பழத்தை குறைக்கணும். ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் நாம் 1, 2, 7, 8, 5 இதில் மட்டும் இருந்தால் பிரச்சனை. மற்ற இடங்கள்ல இருந்தால் 3, 6, 11 இருக்கலாம். இப்படிலாம் நம்ம வகைப்படுத்தி வச்சிருக்கிறோம். பட் அவங்க எங்கே இருந்தாலும் 12 வீட்டில் எங்கே இருந்தாலும் பிரச்சனை தான். அப்போ இவங்களுக்கு என்ன பண்ணலாம்? எந்த வீட்டில் இருந்தாலும் பிரச்சனையை கொடுக்கும் போது அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஜாதகத்தில் எந்த வீட்டில் இருக்காங்க அந்த வீட்டு அதிபதியோட காயத்ரி மந்திரத்தை சொல்லிடுவாங்க. மேசத்தில் இருந்தால் சூரியனின் காயத்ரியை குறைந்தபட்சம் 3 முறை, அதிகபட்சம் 21 முறை டெய்லி காலையில் எந்திரிச்சு குளிச்சு முடிச்சு முதல்ல சூரிய காயத்ரி. சிம்ம ராகுக்கு எது இருக்கிறவங்க இது மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் அந்த அதிபதி யாரோ அந்த அதிபதியோட காயத்ரி மந்திரங்களை எடுத்து, சீனிவாசன் பஞ்சாங்கத்தில் எல்லா கிரகத்தோட காயத்ரியும் கொடுத்துருக்காங்க. அதனால சீனிவாசன் பஞ்சாங்கத்தை பயன்படுத்தி கொண்டு அதில் கிரக காயத்ரிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கிரக காயத்ரிகள் மூலமாக நீங்க உச்சரித்து கொண்டே வர 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 உங்களுக்கு இந்த ராகு கேதுக்களால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சமாளிக்க முடியும். ராகுக்காக செய்றீங்களோ இல்லையோ, கேதுக்காக கண்டிப்பாக செய்யுங்க. ஏன்னா கேது தான் மந்திரத்தை கட்டுப்படக்கூடியவன். அதனால கேதுக்காக கண்டிப்பாக நீங்க, கேது எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டோட அதிபதி யாரு அப்படின்னு பார்த்து அவரோட காயத்ரியை நீங்க சொல்லிக்கிட்டே வாங்க. ராகுக்கு வேணா இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் கூட ஒன்று எடுத்துக்கலாம். யாருக்கெல்லாம் மேச ராகுவோ அவங்க நரசிம்மர் வழிபாடை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வாங்க. அதுல யோக நரசிம்மரா இருக்கிறது பெட்டர். எந்த மாதிரி இடத்துல இருந்து எடுக்கலாம், எந்த நரசிம்மரை, இப்ப நம்ம திருப்பூர் பெருமாள் கோவில் இருக்கிற நரசிம்மரை எடுத்துக்கலாமா அப்படின்னா, முடிந்த அளவு பழமையான ஆலயங்களை தேடுங்க. திருப்பூர் வீரராக பெருமாள் கோயிலில் இப்போதான் பிரதிஷ்டை பண்ணாங்க. இந்த கும்பாபிஷேகத்தின் போது தான் பிரதிஷ்டை பண்ணாங்க. கொஞ்சம் ரொம்ப பழமையாக, குறைஞ்சது ஒரு 100 ஆண்டுகளுக்கு தாண்டி அந்த ஆலயம் இருக்குது. அப்படிங்கிற மாதிரியான இடங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு நரசிம்மரை பிடிச்சி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ரிஷபத்தில் இருக்கிறவங்க காளி, வாராகி இவங்களை வழிபடலாம். மிதுன ராகுக்காரங்க ஆஞ்சநேயர், அந்த ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்தி வழிபட்டுக்கிட்டு வாங்க. யாருக்கெல்லாம் ஆஸ்துமாவால சிரமப்படுறீங்களோ அவங்களும் அதே வெற்றிலை மாலை, ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சார்த்தி வழிபடும் போது இந்த ஆஸ்மேட்டிக் கம்ப்ளைண்ட் நீங்கும். அடுத்து கடகத்தில் ராகு இருக்கிறவங்க புற்று வழிபாடு அல்லது நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பண்ணாரியம்மன் வழிபாடு செஞ்சுக்கிட்டு வரலாம். எலுமிச்சை மாலை உங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி போடுங்க. இந்த எலுமிச்சை மாலை அனுபவிப்பதிலேயும் ஒரு சின்ன ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்கு. ராஜகணியை துளையிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. உண்மைதான். அதனால அந்த அளவுக்கு எலுமிச்சை பழத்தை அம்மா மடியில வச்சு கொடுத்துட்டு வந்துருங்க. உங்களுக்கு தேவையான ஒரு கனியோ 2 கனியோ வாங்கி, அதாவது இந்த சால கிராமத்தை கட்டுவாங்க பெருமாளுக்கு, 4 பக்கமும் சேர்த்து கட்டி கனியை துளையிடாம கட்டுறது. அந்த மெத்தட்ல மாலை இல்லைன்னா அந்த இந்த பாலித்தீன் பேக் மெலிசா ஒன்று கிடைக்கும், அதுல வாங்கி உள்ளுக்குள்ள ஒண்ணு போட்டு மேலே கட்டிட்டு மறுபடியும் நீங்க பேப்பரை வெட்டி எடுத்துக்கலாம். கட்டுவதற்கு சிரமமா இருந்ததில்லை. அவனை சொன்னீங்கன்னா பூக்கடைக்காரங்க அழகாக கட்டி கொடுத்துட்றாங்க. ராஜகணியை துளையிடுவது தவறு அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த மாதிரியான உங்க வயதுக்கு ஏற்ற முறையில் ராஜகணியை கோத்து கட்டி வழிபாடு செய்யலாம். சிம்மத்தில் ராகு இருக்கிறவங்க புற்றிடம் கொண்டீசர் அப்படிங்கிற பெயருடைய சிவனை வழிபடுவது சிறப்பு. நமக்கு பக்கத்தில் ஒரு புற்றிடம் கொண்டீசர் இருக்கார். யாருக்காவது ஐடியா இருக்கா? புற்றிடம் கொண்டீசர் 3 இடத்துல ஃபேமஸ். ஒன்று திருவாரூர், அடுத்து சென்னை திருவெற்றியூர். நம்ம கொங்கு மண்டலத்தில் ஒரு புற்றிடம் கொண்டீசர் 2 இடத்துல இருக்காங்க. 2ம் நமக்கு சம தூரம் தான். இனி ஐடியா, ஒன்று ஒத்தக்கால் மண்டபம்,
இல்லைன்னா அரச்சலூர். நமக்கு இங்கே ரொம்ப பக்கத்தில் காங்கேயம் தாண்டி அரச்சலூரில் புற்றிடங்கொண்டீஸ்வரர் இருக்கார். சிம்ம ராகுக்காரங்க புற்றிடங்கொண்டீஸ்வரை பயன்படுத்திக்கலாம். அல்லது சிவதுர்க்கை கிடைச்சால் பெரும்பாலான கோவிலில் விஷ்ணு துர்க்கை வச்சுருப்பாங்க. சிவதுர்க்கை அப்படிங்கிறது பாசாங்குசத்தோடு இருப்பாங்க. அது சிவதுர்க்கையை பார்த்து வழிபடலாம். கன்னியில் இருக்கிறவங்க விஷ்ணு துர்க்கை, துலாமில் இருக்கிறவங்க லட்சுமி நரசிம்மர், விருச்சிகத்தில் இருக்கிறவங்க அஷ்டபுஜ துர்க்கை, தனுசுல இருக்கிறவங்க வனபத்திரகாளி அல்லது வனதுர்க்கை. வனதுர்க்கை போகணும்னா கதிராமங்கலம் போகணும். வனபத்திரகாளினா நம்ம மேட்டுப்பாளையத்தில் இருக்காங்க, எடுத்துக்கலாம். அடுத்து மகர வீட்டில் இருக்கிறவங்க கருடாழ்வார் தரிசனம் பண்ணலாம். கும்பராகுவாக இருக்கிறவங்க கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். நாகூர் தர்கா அல்லது கானூர் தர்கா அல்லது தொப்பூர் தர்கா, அவங்க ஜோனால் எங்கேயோ அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு தர்காவை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மீனத்தில் இருக்கிறவங்க பதஞ்சலி சித்தரை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இது மாதிரி செஞ்சுட்டு வரும் பொழுது இந்த ராகுவால் இருக்கக்கூடிய எந்த வீட்டில் இருந்தாலும் அந்த வீட்டு அதிபதியே பயப்படுவாங்க. அதனால் அவங்களோட பலத்தை ஏற்றுவதற்காக நம்ம இதை பண்ணலாம். கேதுவுக்கு முடிஞ்ச அளவு மந்திரங்களை சொல்லிட்டு, கேதுவுக்கு ஆலயங்கள் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல, இருந்தாலும் அவங்களுக்கு அந்த காயத்ரியே மிக அருமையான, கேது மந்திரத்துக்கு மிக முக்கியத்துவம் கொடுப்பார். அதனால் அவருக்கு மந்திர வழிபாடே நம்ம வச்சுக்கலாம். இந்த வாய்ப்பை வழங்கிய எங்களது மாணவி ஈஸ்வரி அம்மாவுக்கும் அம்மா கவிதா சக்திவேல் அம்மா அவங்களுக்கும் அவங்க சகாக்கள் அனைவருக்கும் என்னோட நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, கண்டிப்பாக அடுத்த வகுப்பில் அடுத்த சப்ஜெக்ட் பற்றி பேசுவோம். அடுத்த பேச்சாளருக்கு நேரம் கருதி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போ ஐயா சொன்னார், இந்த கும்பத்தில் ராகு தர்கான்னு சொன்னாங்க. தர்காவினுடைய மிக பிரபலமானதே நீங்கள் நாகூர் தர்காவோ நீங்கள் ஜும்மா மசூதிக்கு போனால் கூட அது கிடைக்காது. பொள்ளாச்சிக்கு அந்தாண்ட ஒன்று இருக்குது, அம்பராம்பாளையங்கிற ஒரு ஊர், சிறப்பான இருக்குது உங்களுக்கு. நீங்கள் அவங்களே இப்படி ஒரு இது இருக்குதா, ஒரு முஸ்லீமுக்கு சொன்னோன்னா அவங்க இப்படி ஒரு தர்கா இருந்தது நான் கூட எங்கள் இதில் கிடைக்கல, சிறப்பாக இருந்ததுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு திரைப்படத்தில் ஒரு மிகப்பெரிய திரைப்படமாக எடுத்துகிட்டு இருக்கிறார். இங்கே போய் இன்றைக்கி யோகி பாபு வச்சு ஒரு திரைப்படம் எடுத்துகிட்டு இருக்கிறார். அந்த அளவுக்கு அந்த தர்காவில் ஒரு பவர் இருக்குது. நாகூர் தர்கா விட அந்த பவர் இருக்குது. காரணம் என்னென்னா, நாங்கள் போய் பார்த்தவங்களுக்கு போகிறவங்க அத்தனை பேரும் பாயும் தலகாணியும் எடுத்துகிட்டு போவாங்க. அங்கே போயிருக்கிறீங்களா நீங்கள்? வியாழக்கிழமை நைட்டு போயிருக்கணும். போகிறப்ப பாயும் தலகாணியும் எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ பாயும் தலகாணி ஒருத்தர் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா இங்கே 12ஆம் பாவம் இயங்குது. கும்பலக்கணத்துக்கு 2க்கு வரும். அவங்கள போய் இருந்துக்கு சொன்னால் எளிதில் அவங்களுக்கு வருமானங்கள் கிடைக்கும். எல்லாரும் போகலாம். அவங்களுக்கு 12ஆம் பாவம் செயல்படணும்னா, ஏன்னா தூக்கமின்மை என்பது மிக சிறப்பான ஒன்று இன்றைய மனிதருக்கு. யாருக்குமே தூக்கம் கிடையாது இன்றைக்கி. அவங்களுக்கு அந்த தர்கா ஒன்று இருந்தது, அதே ஒன்று. அதே போல் ராகு பற்றி சொன்னார். ராகு ஒரு சிறப்பு என்ன தெரியுங்களா? ஒரே ஒரு தான் மூல நூலில் ஒன்று குறிப்பிட்டிருக்கேன். தவறுதலாக நம்ம இன்றைக்கும் புரிஞ்சிட்ருக்கோம். நிறையா மேடைகள் நான் சொல்லியிருக்கிறேன். நாங்கள் போகிற போக்கில் சொல்லியிருப்போம், 3இல் ராகு இருந்தால், 3ஆம் அதிபதி பாவராகி ராகு இருந்தால் அந்த பெண் வாழ்க்கை சிறப்படையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். இருக்கிறவங்கெல்லாம் போட்டு நோண்டிகிட்டு இருப்பாங்க. என் லக்னத்துக்கு 3ல் தானே இருக்குது, என் லக்னத்தில் 3ல் தான் இருக்குது. பார்க்குற அத்தனை லேடிஸ் இப்போ கேட்பாங்க. அப்புறம் கூப்பிட்டு சொல்லிடுவேன், அம்மா நான் சொன்னதை நல்லா உணுப்பாக வாங்கிக்காங்க, ஜாதக அலங்கார நூலில் இது இருக்குது. ஒரே ஒரு வரி தான் இருக்கும், 3ஆம் அதிபதி பாவராகி அங்கே இப்போ ராகு நின்றால், இதுதான் கொடுத்துருக்கோம். ஆனால் யாருமே கேட்க மாட்டாங்க, என் லக்கணத்துக்கு இதுக்கு ராகு இருக்குது, மீன லக்கணம் இதை மேச லக்கணத்துக்கு 3ல் ராகு இருக்குது, என் வாழ்க்கை இப்படி இருக்குமா அப்படி நேரடியாக கேட்பாங்க. ஆனால் அந்த வார்த்தைகள் நம்ம புரிஞ்சுக்கிறது மிக 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 கடினம். ஆனால் அதில் கொடுத்துருக்கிறது என்ன தெரியுமா? 3ஆம் அதிபதி பாவராகி அங்கே ராகு நிற்கிறது. அப்போ எந்தெந்த லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி பாவர் ஆகிறாரு அங்கே ராகு நிற்கிறது. அவங்க வாழ்க்கையில் தான் ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க, வேறு யாரும் சந்திக்கல. அப்போ ஐயா சொன்ன மாதிரி அதே மாதிரி தான். அதே மாதிரி படிப்புக்குன்னு ஒன்று சொன்னார். சிறப்பான பரிகாரம் ஒன்று படிப்புக்கு இருக்குது. ஏன்னா படிப்புக்குன்னு பரிகாரம் யார் செய்வா? ஜாதகர் செய்ய முடியுமா? அப்போ யார் செய்யணும்? அதை அவங்க தாய் தான் செய்யணும். படிப்புக்குன்னு உகந்த நாள் எதுன்னா வியாழக்கிழமை.
அது உகந்த தெய்வம் என்னன்னா ஹயர்கிரிவர் தான். ஆனால் 3 பெண் தெய்வங்கள் இணைந்த ஹயர்கிரிவராக இருக்கணும். மூகாம்பிகையில் இங்கே கூட நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். சௌடேஸ்வரி அம்மன் ஒன்று இருக்கும். இந்த ஒரு இனத்துக்காரர்கள் கத்தி போடும் நிகழ்ச்சி அதை நடத்துவாங்க. அந்த கோயிலில் இருக்கிற சௌடேஸ்வரி அம்மன் தான் ஹயர்கிரிவருக்கு அருள் கொடுத்தது. அப்போ அவருக்கு தான் போடணும். அதில் இன்னும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, 108 ஏலக்காய் மாலையை கோத்து புதன்கிழமை அம்மா நிறை குடத்து மேலே வச்சு வியாழக்கிழமை சாயந்தரம் பொண்ணு ஸ்கூல் விட்டு போடணும். பொண்ணோ பையனோ ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு குளிப்பாட்டி அந்த கோயிலுக்கு போய் அவங்க பேரில் அர்ச்சனை பண்ணி இந்த 108 ஏலக்காய் அங்கே போட்டுட்டு ஏற்கனவே இருந்த ஏலக்காய் தான் வாங்கிட்டு வரணும். மேலே இவங்க போட்ட ஏலக்காய் வாங்கிட்டு வரக்கூடாது. அப்படி ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டால் அடுத்த நாள் காலையில் போய் வாங்கிட்டு வரணும். வாங்கிட்டு வந்து நிழலில் ஊற்றி அந்த குழந்தைகள் சாப்பிடுகிற பாலோ டீ காஃபி எதில் வேணாலும் கொடுத்து அவங்களுக்கு குடிக்க சொல்லுங்கள். அவங்களுக்கு ஞாபக சக்தி பெருகும். அதுக்குள்ளே இருக்கிற QCH என்பது சிறப்பான ஒன்று. இன்றைக்கும் பாருங்கள், ஒரு கார்பரேட் கம்பெனிக்காரன் எங்கள் கம்பெனி பூஸ்ட் ஹார்லிக்ஸ் வாங்கி குடிச்சிங்கன்னா உங்கள் குழந்தைகளுக்கு QCH பெருகும் அப்படிம்பாங்க. வாங்கி எடுத்து மூந்து பாருங்கள், வெறும் ஏலக்காய் தான். அப்போ அதை நம்ம கடவுள்கிட்ட இருந்தால் வாங்கிக்கலாமே. அப்போ நாங்கள் இதை செய்யுங்க. குறிப்பாக இப்போ கோயம்புத்தூரில் சிறப்பாக உக்கடத்துக்கு இருக்கிற நரசிம்மருக்கு ரொம்ப சிறப்பாக செஞ்சிட்ருக்குறாங்க. நம்ம சொல்லி அதை பிரமாதமாக ஓடிட்டுருக்குது. ஏலக்காய் மாலை தினம் ஒரு குறைஞ்சது ஒரு 50-60 மாலை வருது. பழைய மாலைகள் எடுத்துக்கொண்டு செஞ்சிட்ருக்குறாங்க. ஐயாவுக்கு இன்றைய சிறப்பாக அந்த ஒரு ஜோதிட செய்திகளை கொடுத்த ஐயா சுந்தரராஜன் அவர்களுக்கு சகோதரிகள் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கொண்டு ஒரு சிறப்பை செய்வோம். வாருங்கள் பாபு அவர்களே, உள்ளூர் மைந்தனாக இருந்து வாங்க, நாம தானே இருக்கோம். திருப்பூர்ல ராகுவை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஒரு தெரியாத ரகசியம் எல்லாத்துக்கும் இப்போ சொல்ல போகிறோம். அது நான் சொன்னால் நல்லா இருக்காது இல்லை, நானே சொன்னால் நல்லா இருக்காது இல்லை. அந்த ராகுன்னு பேர் எப்படி வந்ததுன்னு கேள்வி. அந்த பட்டம் கொடுத்தவரே இவர் தான். ராகுவின் காதலன் பட்டம் கொடுத்தவரே இவர் தான். பகுத்தறிவு ஜோதிடர் ராகுவின் காதலன் பட்டம் கொடுத்தவரே இவர் தான். சேலம் மாநாட்டில் கொடுத்தது குறைஞ்ச ஒரு 15 வருடத்துக்கு முன்னாடி, 10 வருடத்துக்கு 12 வருடத்துக்கு முன்னாடி கொடுத்தது. 14 வருஷம் 14 அப்போ கொடுத்தோம். ராகுவின் காதலன் பகுத்தறிவு ஜோதிடர்னு மேடையில். அது இன்னைக்கு அது சிறப்பாக கரெக்டாக ராகு நடத்திட்டு இருக்கிறப்பே வராரு. அதுதான் நம்ம பேரே ஏதோ நல்ல பேர் வச்சு கூப்பிடுறாங்களா பாத்தீங்களா? மீட்டிங்குள்ள வரும்போது 5 தலை நாகம் வருது, பாம்பு வருது, அப்படியெல்லாம் இல்லை. இப்போ ராகு பற்றி நான் எப்படி தெளிவாக சொன்னேன், 3ஆம் அதிபதி பாவராகி ராகு இருந்தால் தான் பிரச்சனை. மற்றபடி வேற எங்கே ராகு இருந்தாலும் நல்லா இருக்கும். இப்போ கூட ராகுவோட இன்னொன்று சொல்கிறீங்க, சுக்கரன் எந்த கட்டத்திலையும் இருக்கக்கூடாது. ராகுவோட எந்த கட்டத்திலையுமே இருக்கக்கூடாது. அதுக்கு ஒரு விதியா இருக்குது. அதுக்கு ஒரு மிகப்பெரிய விதியா இருக்குது. ராகுன்னு எங்க போட்டு எந்த லக்கணம் வேணாலும் போடுங்க, அது சிறப்பாக செய்யுமான்னு நாங்கள் பார்க்கறது. சுக்கரனை எந்த கட்டத்தில் போட்டு எந்த லக்கணம்னாலும் சிறப்பு செய்யாது. ராகு சிறப்பாக செய்வார். அந்த ராகு கூடிய அந்த காதலன் இன்னைக்கு வரவேற்கிறோம். அவரை பேசும்படி அன்புடன் நினைக்கிறேன். ஐயாவுக்கு ஒரு மரியாதை செலுத்திடுவோம். ஐயா வேணா மரியாதை செலுத்துறீங்க நீங்க. சிறப்பு. இன்னைக்கு ஒரு ஐயா போட்டுருங்க, சுந்தரராஜன் ஐயா. சிறப்பு. இன்னைக்கு நம்ம ஒரு மிகப்பெரிய ஹைலைட் ஆயிடுச்சு. நம்ம இது 2வது கருத்தரங்கம்.